இப்போ 2500 பத்திரிகை கொடுத்துருக்கும் போது ஏறக்குறைய ஒரு 1000 ஆர்டிஸ்டுக்கே கொடுத்துப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கொடுக்கும்போது கொடுத்த நிறைய பேர் வரலைங்கிற ஒரு விஷயமும் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது. இல்லை, நம்ம பத்திரிக்கை எல்லாரும் கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்தவங்க எல்லாருமே வரணுங்கிற கட்டாயத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவங்கவுங்க எல்லாருமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சென்னையில் மட்டும் ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க கிடையாது. அவுட்டோர் ஷூட்டிங்கு, வெளிநாடு எல்லாமே இருப்பாங்க. அந்த டயத்தில் இருந்தவங்க வந்துடுவாங்க. அது மாதிரி இருந்தவங்க பூரா வந்துட்டாங்க. அப்படி அன்னைக்கு வர முடியாத சிவகார்த்தியனும் வீட்டுக்கு போய் அவரை போய் பார்த்துட்டாரு. அது சிவகார்த்தியன்லாம் பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து சிவகார்த்தியனுடைய ரசிகை. அதை வந்து அவங்க அன்றைக்கி மேரேஜ் அன்றைக்கி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி சிவகார்த்தியனுக்கு அப்பா வந்து பத்திரிகை கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொன்னோடனே அதை நான் ரொம்ப அவர் வருவார்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் ரிசப்ஷனுக்கு அப்படின்னோடனே வரல அவர். பட் சிவகார்த்தியனோட பிஆர்ஓ வந்து என்கிட்ட அப்பயே பேசினாப்புல. பேசிட்டு ஆக்சுவலாக அந்த நிறையா பேர் அன்றைக்கே அங்கே வந்திருக்க வேண்டியது தான். அந்த கூட்டம் இவ்வளோ கூட்டங்கிறது சோசியல் மீடியாவில் உடனே லைவில் நிறையா போட்டிருந்தாங்க. நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நீங்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஷால் வர்றப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நிறையா பேர் இந்த வெளியூரில் இருந்து வந்த ஃபேன்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே விடலை. அவர் தான் நிறையா பேரை க்ரௌடெல்லாம் விலக்கி உள்ளே போய் அதாவது கல்யாண மண்ட வாசல்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ளை போய் பார்க்குறதே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு அன்றைக்கி.